40,000 சும்மா கூடுதலா போயிருக்கு. இதே நாங்கள் மேலதிகம் எங்களுக்கும் ஒரு வேலை வேணும். வேலை தொழிலை ஸ்டார்ட் பண்ணா தான் நாங்களும் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாமே. வேலை தருவீங்களா எங்களுக்கு? நம்ம அதோட இங்கால சீட் ஏத்துறதுக்கு இங்கால சீட்டையும் அப்படியே அடுக்கி வச்சிருக்கீங்கன்னா பண்டை சீட்டு மேத்த போய் அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே இன்னைக்கு எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு வந்து நாங்கள் அக்காவிட்ட வந்தாங்க. என்ன ஜோவேல்? அப்பயே வந்தீங்க அக்காவிட்ட? அக்காவிட்ட இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒன்று ஆரம்பமா இருக்கேன்னு. அது ஏற்கனவே நீங்க பாத்திருப்பீங்க. நாங்கள் முதல்ல ஒரு சிறு கைத்தொழில் முயற்சி ஒன்று செய்யறதுக்காக ஏற்கனவே அங்கால தூணுகள், கல்லுகள், மற்ற சீமந்தெல்லாம் முறைக்கி வச்சிருந்தோம். அப்ப அதுக்கு அப்படியே இறக்குனதா அது அப்படியோட இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்று வேலையை ஒன்று செய்யல. நாங்கள் அந்த போட்டு அந்த குறைவேலை எல்லாம் அதில் காட்டியிருந்தோம். அப்ப முந்தின நாள் வந்து நாங்கள் அது அடுத்த கட்ட வேலை செய்யறதுக்காக அங்கே பாக்ஸ் பார்கள், மற்ற சீட்டுகள், அதெல்லாம் சொல்லி அப்ப முந்தின நாள் வந்து நான் கொஞ்சம் சாமான்கள்லாம் இறக்கியிருந்தோம். அப்ப இறக்கி அப்ப வேலை நடந்து கொண்டிருக்கு. இப்ப நாங்களும் வேலை நடந்ததுக்கு பிறகு நாங்கள் வேலையில பண்டே தான் நாங்களும் வந்திருக்கோம். அப்ப போய் பார்க்க போறோம் என்ன மாதிரி எவ்வளவு கட்டத்துல வேலை நடந்து கொண்டிருக்கு, அப்படி வேலை நீட்டா போய் கொண்டிருக்குதா, என்ன மாதிரி வேலையில நீட்டா செய்யணுமா, இந்த வேலையில செய்யறாங்களுக்கு என்ன ரோடஸ் எல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டிய நிலைமையில் வந்தாலும் பாருமே. அப்படியான வேலையெல்லாம் இப்ப நடந்து கொண்டு இருக்கு. அதோட இப்ப சாமான்களோட விலையை பார்த்தாலே உண்மையில முதல்ல ஒருக்கா நாங்க கேட்க ஒரு விலை சொன்னது. மற்றது இப்ப இந்த கிட்டடியில இந்த சாமான் எடுக்க போயிருக்க அதுக்கு ஒரு விலை இல்ல. சாமானுமே சும்மா 1,500 2,000 சும்மா நோமலா கூடிக்கொண்டிருக்கு. போன மாதம் நாங்க கேட்க பாக்ஸ் பார் வந்து ஒரு வாரம் வந்து 4,500 ரூபாய் சொன்னது. ஆனா நாங்கள் இப்ப இந்த நாள் போய் எடுக்க போவேக்க அதே பார் வந்து 6,200 ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஆமா, அவ்வளவு கூட்டிட்டு பாத்தீங்களா? சீட்டுமா அப்படித்தானே, விலை இப்ப ஒரு விலை. அதால ரேட்டுகளும் தாமதிக்க ரேட்டும் கூடிக்கொண்டு போகும். நீங்கள் முதலே ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம். முதலே ஸ்டார்ட் பண்ணிருந்தால் இப்ப எக்கச்சக்கமான காசு எல்லாம் கொஞ்சம் மிச்சமா வந்திருக்கு. ஆனா இப்ப முந்த நாள் வந்து இறக்குன சாமான் அதுக்கு பார்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு 30,000-40,000 சும்மா கூடுதலா போயிருக்கு. இதே நாங்கள் மேலதிகமா போயிட்டு முதலே நாங்க இறக்கிருந்த மாதிரி சொன்னா ஒரு 40,000 சாமான கிட்ட ஒரு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப என்ன செய்யறது, அதுக்கேற்ற மாதிரி கால நேரங்கள் எல்லாம் வரணும்ன்ற மாதிரி அப்ப முந்த நாள் தான் நாங்கள் எல்லாம் முறைக்கு இப்ப வேலை நடந்து கொண்டிருக்கோம். இப்ப நாங்களும் அதை போய் பார்க்க போறோம் இந்த மாதிரி எவ்வளவு கட்டத்தோட வேலை போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா நாங்களும் அவளோட பார்த்து கொண்டிருக்கோம். எங்களுக்கும் ஒரு வேலை வேணும். வேலை தொழிலை ஸ்டார்ட் பண்ணா தான் நாங்களும் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி கொள்ளலாமே. வேலை தருவீங்களா எங்களுக்கு? பெரிய கம்பெனி சிறு துளி தானே பெரிய வெள்ளம்ன்ற மாதிரி சிறுசா ஒரு கம்பெனியோட திறந்தா தான் பெருசா அப்படியே கொண்டு போகலாமே. இப்ப பாக்க தெரியுமா அக்கா வந்து என்ன கம்பெனி வந்து திறக்க போறான்றது வந்து உங்களுக்கு வந்து அதுல பார்க்கவே உங்களுக்கு தெரியுமே. அக்கா என்ன ஒரு விதத்துல ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிக்க போறாண்டே. அவ பாப்போம் என்ன மாதிரி இவ்வளவு வேலையில எப்படி நடந்து கொண்டிருக்கு, இன்னும் எவ்வளவு வேலையில நடக்க போகுது, இன்னும் இருக்கு. இப்ப ஸ்டார்ட் பண்ண போது நம்ம தெரியல. இப்ப போய் பார்ப்போம். அப்படியே எங்களோட வீடியோ நீங்க முதல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது நீங்க எங்களை தர பெரிய ஒரு ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்ப நாங்க போய் பார்ப்போம். அங்க ஏன் பாத்தீங்கன்னு சொன்னா வேலையில எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. நல்ல பாக்ஸ் பாரெல்லாம் நல்லா அடிச்சிருக்கணும். வேலை நல்லா நீட்டா இருக்குன்னு பார்க்கவே நல்லா இருக்கு. இவையெல்லாம் அந்த வேலை செய்யற ஆக்கள் 2 பேரும் பாக்ஸ் பாரெல்லாம் ஒட்டி பாருங்க. அப்படி எல்லாம் பாக்ஸ் பாரெல்லாம் அடி சும்மா நீட்டா இருக்கு. வேலையில் என்ன சொல்லுது வேலை வேலை வந்து உண்மைதானுமே. நாங்க கடைசியா ஆரம்பத்துல பாத்துட்டு போனது. இன்றைக்கு வந்து நீங்க வேலை ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அப்ப நேற்று ஸ்டார்ட் பண்ணா அப்ப நாங்க இன்றைக்கு தான் வந்து பாத்துனாங்க. அப்ப இதான் நடந்த வேலையில நேற்று இந்த கம்பிகள் கடுற எல்லாம் போட்டிருக்கிறீங்களே. ஆனா உண்மையில நீட்டா இருக்கு. அது ஒரு டெம்பரா இருக்கு. என்ன தரமான வேலை அந்த பாக்ஸ் பாரெல்லாம் நம்பர் 1 தான் எடுத்ததா. நம்பர் 1 இங்கிலாந்து பாக்ஸ் பார் தான் நல்ல சொல்லி இப்ப நம்பர் 1 தான் எடுத்தது. எல்லாமே என்ன செய்யற வேலையை ஒண்ணு செய்ய வந்து தரமானத்தை எடுத்து செய்யணும். என்ன அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி பாவிக்கும் நீண்ட காலத்துக்கு காலங்காலமா இருக்கிறதല്ലോ. அதோட பக்கத்துல கடற்கரை காத்துக்கும் கூடுதலா எல்லாம்
உக்கி போயிரும் முக்கி போயிருமா இது விளையாண்டு சொன்னா நல்லா இருக்கும் பாருங்க அப்படி வேலையாண்டு ஃபுல்லா அப்படி எல்லாம் பாக்ஸ் பார் எல்லாம் அடிச்சிருக்கேன் அதோட இங்கால சீட் ஏத்துறதுக்கு இங்கால சீட்டையும் அப்படியே அடுக்கி வச்சிருக்கேன் பண்டை சீட்டு மேத்த போறேன் நம்ம போல இன்றைக்கு ஏத்த போயணுமா பண்டை சீட்டுகளை மேத்த போறேன்னா ஆனா இன்னைக்கு வந்து மழை குணமாவும் இருக்கேண்ணா ஓரளவு கிளைமேட் கொஞ்சம் நல்லா கிளைமேட் நல்லா இருக்கு ஆனா அடிக்கிற வெயிலுக்கு இன்னைக்கு இப்படியான கிளைமேட் வந்து நல்லா இருக்கேண்ணா ரியானா என்ன செய்றீங்க ரியானா கவனம் ஆணியர் கால்ல குத்தி சுகமா பிள்ளைக்கு காய் சொல்லல நீங்க சரி அப்ப நாங்க என்ன மாதிரி அடுத்த வட்டம் சீட் ஏத்த போயினோம் என்ன சீட் ஏத்த போயினா மேல இந்த ரில்லர் எல்லாம் வச்சிருக்கேன் மேல ஓட்ட ஓடுறது போல சீட்டுகளும் பயங்கர விலை தான் பாருங்க அப்படி வேலைன்னு சொல்லி அப்படி கரையில அப்படியே ஃபுல்லா நெட் கொடுத்து வச்சிருக்கணும் கரையில நெட் அடிச்சிருக்கு ஆனா இல்ல கீழே கொஞ்சம் இடவெளி இருக்கு போல போய் நீ திரும்ப இதுக்கு ஒரு பாக்ஸ் ரெண்டு போட்டு தான் நீ அடிப்பேன் போல இது பெரிய ஒரு வீடு மாதிரி தான் இருக்கு என்ன அதான் வீடு மாதிரி தான் எனக்கு ஒரு ஹோல் மாதிரி இருக்கு வீட்டு ஹோல் மாதிரி ரியானாக்கு நல்ல சந்தோஷம் போல அதுதானே ஒரு சின்ன குட்டி வீடா தண்டல பாவிக்கலாம் விளைஞ்சிருவீங்க போய் பார்க்க விளங்குதோ என்ன மாதிரி என்ன கட்டமான்னு சொல்லி என்னவா வரப்போதண்டோ என்னவா வரப்போதன்றத பார்க்க விளங்குதோ தெரியல சரியா இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வேலையில் முடிஞ்சு கொண்டு வரத்தான் தெரியுமா முடிஞ்சு கொண்டு வரத்தான் தெரியும் சில கரையா நாய் எதுவும் பழக்க போறீங்க நாய்க்குட்டியில எதுவும் பழத்தை விற்க போறீங்க அதானே காங்கள நெட்டு மடிச்சிக்கணும் காத்து படுறதுக்கு ஆள்கிட்ட கேட்டா தான் முழாங்க சின்ன கதை கொண்டீங்க அப்படியே ஏத்தாட்டா கொஞ்சம் போகணும் போலடா அதுக்கு மேல ஏத்தி அப்படியே தள்ளிக்கிட்டு இந்த மட்டத்தை பாருங்க கூட இது பிழைச்சிட்டா அப்புறம் அங்க தொங்கலுக்கு போக அப்படி ஒரு சரிவா போயிடும் அப்படி ஆங்கிள் வந்து ஆரம்பம் தானே சரியா இருக்கும் இதெல்லாம் வந்து மனக்கட்டு பாத்துட்டோம்னா மங்காள பாக்குறது ஆரம்பம் சரியா இருந்தா சரிதானே இது சரியோ சரியா இருக்கு சரியா எல்லாத்துக்கும் ஓட்டி ஒன்றை போட்டு தான் ஏத்தணும் மேல ஃபுல்லா அடிச்சிட்டோம்னா கீழே கடைசி அடிக்கலாம் நல்ல வெயில இருந்தது சீட்டுகள் ஏத்தி கொண்டு வர டக்குன்னு பொழுது அது இங்கே வந்து டக்குன்னு பொழுது வர்றது கூட அது என்ன காரணம்டா குயிக்கா ஏத்தி முடிச்சிருப்போம் அந்த ஆணியல் கொஞ்சம் ஆணி கொஞ்சம் பிழைச்சு போயிட்டு அதாலதான் போக முடியாது சரியான கவனம் அந்தந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த ஆணியல் இருந்தா தான் வேலை செய்யலாம் என்ன இப்ப இதுல ஆணியல் மற்றபடி இருந்தாலும் இது அகலம் பெருசு பாருக்கு ஆடிக்கொண்டு ஒவ்வொன்றுக்கும் அதான் அந்தந்த பொருளுக்கு அந்தந்த காரியத்துக்கு அந்தந்த சாமான் இருக்கும் பிழைச்சாலும் எல்லாமே பிழைக்கும் இப்படி ஒரு நாள் நோடி அப்ப உங்களுக்கு பார்க்க என்னவா தெரியுது இது ஒரு குட்டி வீடு மாதிரி எனக்கு இதை வீட தரலாம் வீடு இல்ல அதுதானே சரி அடுத்த நீ அந்த கணக்குல ஏத்திக்கணும் வரைச்சு ஓ மரங்களுக்கு குறை இல்லைண்ணா சுத்தி எல்லா பக்கமும் தென்னையிலும் பனையிலும் தானே அதோட இந்த இடத்துல மரங்கள் வைக்காட்டியும் இருக்க இல்லாது வெக்காடம் இருக்க இல்லாது ஓ அடியா விட அப்படியே போடும் இது திருட்டலாம் இல்ல கைய தின்னு
புடி இல்ல தானே வெட்ட கையெல்லாம் தின்னு கை வெட்ட இல்ல இதோட கத்தியில தூட்டுறீங்களா என்ன கோடாலியா வேனே முருகையிலேருந்தே இருக்காதா இதோட கிடக்கிற கோடாலி மம்பட்டி எல்லாத்தையும் நல்ல கூறா வருது இது தேவையான நினைக்கிறாரு டைம் இல்லாதால அப்படியே கிடந்து புது கோடாலி மாதிரியே புது கோடாலி மாதிரியே வந்துச்சு இனி புது கோடாலி தான் வேற ஏதேனும் கிடக்கோ ரைட் நல்ல கூறு பாத்தீங்களோ நல்ல கூறா வந்துட்டு நல்ல கூறு வா அங்கால தள்ளணும் அங்கால தள்ளி விடுத்தோம் புரியாதானே இஞ்சால அப்படி இஞ்சால நைஸா விழுத்திக்கணும் இஞ்சால விழுத்தும் இஞ்சால இங்கால பக்கம் அப்படியே விழுத்தும் அங்கால வேலிய இஞ்சால கரை கத்தியால போடுங்க அதை பெரிய பாரமா எறும்பு ஒரு பக்கம் சரி சரி ஏத்துவோம் என்ன